இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ காவேரியும் விஜயும் அவங்க மனசில் இருக்க காதலை எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. காவேரிக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அவருக்காக செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறது என்ன, அவரை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது என்னன்னு அவர் பார்த்துக்கிட்டு அவங்க பண்ணால், அவர் என்னன்னா காவேரி கொண்டுனா துடிச்சு போயிடாரு. காவேரியை காணோம்னா தேடி போய் சண்டைக்கு போகிறதுலேருந்து காவேரி யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, காவேரி குடும்பத்தை ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்மளால இவரே கிண்டல் பண்ணுவார் குமரனெல்லாம். இப்போ ஏதாச்சும் ஒரு வார்த்தை யாராவது சொன்னால் கொந்தளிச்சு பசுபதிகிட்ட போய் சட்டக்காலரை பிடிச்சி ஏய் யாருன்னு நினச்ச அப்படின்ற அளவுக்கு இது என் குடும்பம், காவேரியோட குடும்பம்னா என் குடும்பமும் தான் அப்படின்னு பேசுகிற வரைக்கும் எல்லாத்தையும் பயங்கரமாக பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு கடைசியில் மனசு அவர் டேரெக்டாக நம்ம இத்தனை நினச்ச விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் அடிக்கடி இது கான்ட்ராக்ட்னு சொன்னதுனால தான் அவங்களும் கான்ட்ராக்ட் திருப்பி சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நான் இதை ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் அடிக்கடி சொன்னது மனசை காயப்படுத்திருச்சு, எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? நான் நிஜமாக அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். நான் உன்ட்ட நான் எவ்வளோ நல்லா நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிறேன். இனிமேல் உன்னை காயப்படுத்துகிற மாதிரி எதையும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் இன்னொரு தடவை நீயும் அப்படி சொல்லாத, எனக்கும் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விதமாகட்டும், சொன்னதுக்கப்புறம் இவங்க மேலே உரிமையாக கை போட்டு தூங்கினதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேயும் போகாத, என் கூடயே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது அது பேய் பயமா இல்லை இவங்க விட்டு போயிடுவாங்கிற பயமா அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், பல விதத்தில் காதலை அவரும் வெளிப்படுத்திட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தன்னுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வாங்கல, தன்னுடைய ஒரு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தயக்கத்தோட நம்ம எந்த ஒரு விதத்துலையும் நம்ம இவர் மேலே காதல் வயப்பற்றக்கூடாது, அது நமக்கு பிரச்சனை ஆகிடும், 8 மாதத்தில் நம்ம இவரை பிரிஞ்சு போகிறோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும், கட்டுப்பாடை மீறி கடைசியில் இவங்களே இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, காவேரி அவரோட தலையை வேற லைட்டாக அப்படி கோதி வேற விட்டாங்க. ஸோ கோதி விட்டு ஐயோ வேணாம் காவேரி பெரிய பிரச்சனையாயிடும் காவேரி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காதல் சம்பவங்கள், 2 பேரும் ஒரு அன்பை பரிமாறிக்கிறதுக்கு பின்னாடி இப்போ பசுபதி டேரெக்டாக எல்லாரும் முன்னாடி, அதுவும் விஜய் முன்னாடியே இந்த வீட்டில் இதுக்கப்புறம் உனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது காவேரி, என் பொண்ணு கல்யாணம் நடக்காது, நீ அந்த தாலியை கழுத்த கல்யாணத்தை முடிச்சிட்டா, இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண கல்யாணமே எதுக்காகணும் அப்படின்னு அசிங்கமாக இருக்காரு. என்னென்ன பிரச்சனைகள் அவனுக்கு வரப்போகுதுன்னு பாரு. என்னையா ஜெயிலுக்குள்ளே அனுப்புனா, என் பிள்ளையோட கல்யாணத்தை 3 தடவை நிப்பாட்டி பார்த்தேன், இந்த தடவை இந்த வீட்டை விட்டு நீ வெளில போகிறதுக்கு என் பொண்ணு தான் காரணமாக இருக்க போகிறா, உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறா, உனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் இருக்கிறது நரகமாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு பேசிகிட்டே இருக்கா. முன்னாடி நிறுத்தியா, எந்த வீட்டை விட்டு பேசிக்கிட்டு இருக்க, எந்த வீட்டை பற்றி பேசுகிற, ஓ நாங்கள் இருக்கோமே எங்கள் வீட்டை பற்றி பேசுறியா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, அந்த வீட்டை விட்டு சம உரிமையோடு உன்னுடைய பொண்ணை நான் மருமகளை அனுப்பி வைக்கிறேன், நீ சம உரிமைனா ஈக்குவல் ரைட்ஸ் தானே, அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அந்த வீடே, அந்த சொத்து, அந்த கம்பெனி எல்லாமே எனக்கும் என் மனைவி யாரு காவேரி, இவங்க 2 பேருக்கு தான் சொந்தமானது. எங்கள் 2 பேருக்கு சொந்தமான வீட்டை விட்டு நீ எப்படியே அனுப்ப முடியும்? இவனுக்கு பேரில் 10 பைசா கிடையாது, இவனே என் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு வெளில போடா அப்படின்னா வெளில போய் தான் ஆகணும், உங்கள் வீட்டில் தான் நீங்கள் வச்சுக்கிறீங்களா உங்கள் வீட்டில் அப்படின்னு நக்கலாக கேட்டு உண்மையை உடச்சி ராகினி தலையிலையும் பசுபதி தலையிலையும் ஒரு பெரிய இடியப்பு தூக்கி விஜய் போட்டால் நல்லாயிருக்கும், நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ காவேரியும் விஜயும்